இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு அழைப்பது உங்கள் அன்பு சகோதரன் ஊட்டியிலிருந்து ஜான்சன். இந்த நாளிலும் வேதாகமத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தல நடபடிகள் 3வது அதிகாரம் 5வது வசனம். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். 5வது வசனத்தையும் வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினை நீ எழுந்து நட என்று சொன்னான் என்பது. ஆமென். பிரியமானவர்களே, இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு பிச்சைக்கார ஆலயத்தின் வாசலில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதை 2 மனிதர்கள் வருகிறதை அவன் உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறான். தூரத்தில் காண்கிற இவனுடைய உள்ளத்திலே ஒரு விசுவாசம் பிறக்கிறது. இன்னும் சிற்று நேரத்தில், இன்னும் ஒரு சில வினாடிகளில் எனக்கு அன்றாட தேவைகளை சந்திக்க இவர்கள் நிமித்தமாக ஏதாவது கிடைக்கும் என்று அவன் இருதயத்திலே விசுவாசித்து கொண்டிருக்கிறான். அவர்களும் இவனை நெருங்கி வருகிறார்கள். இவனுடைய விசுவாசமும் அவர்கள் மேலே நோக்கமாய் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனிதன் அன்றாட தேவைகளை சந்திக்க இந்த மனிதர்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற வேளையிலே அவர்களும் நெருங்கி வந்து இவன் கெஞ்சுகிறதை பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் இவனுக்கு ஏதாகிலும் கொடுக்க வேண்டும் என்று அவர்களிடத்தில் ஒன்றும் இல்லாத பட்சத்திலும் அடுத்த நொடி பொழுதிலே என்னை நோக்கி பார் என்று சொல்லுகிறார்கள். இந்த நாட்களிலும் அவர்களை நோக்கி பார்த்ததினால் வந்த மாற்றங்கள், இவனுக்குள் வந்த மாற்றங்களை குறித்து ஒரு சில நிமிடங்கள் உங்கள் மத்தியிலே பேச வாஞ்சிக்கிறேன். முதலாவது, இவனுடைய தேவைகளை சந்திக்க இவன் காத்து கொண்டிருந்தான், விசுவாசித்திருந்தான் இவர்கள் நிமித்தமாக ஏதாவது அன்றாட தேவைகள் இவனுக்கு சந்திக்கப்படும் என்று. ஆனால் அப்படி நடக்கவில்லை. ஆனால் மாறாக, எந்த வாயிலிருந்து வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்று சொன்னார்களோ அதே வாயிலிருந்து மீண்டும் ஒரு வார்த்தை பிறகிறது, எங்களை நோக்கி பார் என்று சொல்லு. அருமையானவர்களே, இதுவரைக்கும் பிச்சை கேட்குறவன் இந்த மாதிரி வார்த்தையை கேட்கவே இல்லை. சில்லறை இல்லைன்ட்டு போனவங்க நிறையா பேர், அல்லது ஏதாவது 25 1 ரூபா 50 பைசான்னு கொடுத்துட்டு போனவங்க ரொம்ப பேர், எத்தனையோ பேர் என்னை கண்டுக்காமல் போனவங்க இன்னும் அதே பேர். ஆனால் இவர்கள் ஒரு வித்தியாசமான வார்த்தையை கூறுகிறார்கள். என்ன வார்த்தை அது? இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சுமார் இந்த மனிதனுடைய பாடுகள், வேதனைகள், துக்கங்கள், கஷ்டங்கள், வெக்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள், கேவலங்கள் ஒரு சில நாட்களாக அல்ல, சுமார் 48 வருடங்களாக இவன் பாடுகளை அனுபவித்தவனாக இருக்கிறான். நம்மளுடைய சரீரத்தில் ஏதாவது உறுப்புகள் இல்லை என்ற பட்சத்தில் நாம் இந்த உலகத்திற்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முழு மனிதனாக இருக்க முடியாது. ஒருவேளை நம்முடைய கரங்களில் ஒரு கை இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் நமக்கு கொடுக்கிறதான ஒரு பட்டம் என்ன தெரியுமா? உடல் ஊனமுற்றோர் என்ற ஒரு கேட்டகரியில் வச்சு விடுவார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த கையில்லாத பட்சத்தில் நான் படுகிற வேதனைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இந்த கையில்லாத பட்சைகள், என்னுடைய துக்கங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. மாத்திரமல்ல, உலகத்தாரால் ஒடுக்கப்பட்டு, அர்ப்பணிக்கப்பட்டு, கேவலமாக நினைக்கப்பட்டு, எல்லா காரியத்திலும் கண்ணீரோடும் துக்கத்தோடும் இந்த பொருள் உறுப்புக்காக நான் காத்திருத்து கொண்டு இருப்பேன். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் 2 கால்களும் இல்லாத பட்சத்தில் இவன் மற்றவர்களை சார்ந்து வாழ வேண்டியதாக இருந்தது. மற்றவர்கள் மத்தியில் இவனுடைய காரியங்களுக்கெல்லாம் இவன் உதவி எதிர்பார்க்க வேண்டியதாக இருந்தது. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி உதவி செய்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் இவனுக்கு சில நல்ல வார்த்தைகளை கொண்டு உதவி செய்திருப்பார்கள், சில நேரங்களில் கோபப்பட்டிருப்பார்கள். ஆனாலும் இவனுடைய உள்ளம் எப்போதும் துக்கத்தோடு நிறைந்திருக்கக்கூடும். அருமையானவர்களே, இவன் எதிர்பார்த்தது வேறு, இவனுக்கு கிடைத்தது வேறு. கிடைத்தது என்ன? இவன் சரீரத்திலே அந்த உறுப்புகள் மீதும் பலனடைந்தது. அருமையானவர்களே, இவன் அநேக டாக்டர்களை சந்தித்திருக்குவான், அநேக ஜனங்களோடு ஆலோசித்திருப்பான். அந்த ஆலயத்துக்கு வருகிற போகிற ஜனங்களுடைய கால்களை பார்க்கும் பொழுது இவனுக்கு அநேக துக்கங்கள் உருவாகி இருந்திருக்கும். ஆனால் இன்று இருந்து நாளை அழிந்து போகக்கூடிய ஊழியக்காரர்களை நோக்கி பார்த்து இப்படியாக வாழ்க்கையிலே தன்னுடைய சரீரத்திலே மாபெரும் மாற்றத்தை இவன் உருவாக்க கூடுமானால், வானத்தையும் பூமியையும் படைத்து உண்டாக்கின தேவாதி தேவனை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கேவலங்கள், வியாதிகள் எல்லாம் முற்றிலும் நீங்கி போகும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை.
இரண்டாவது ஒரு மாற்றம் இடத்திலே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவன் இருக்கிறதான அந்த உட்கார்ந்து இருக்கிறதான இடத்திலே எந்தவித மதிப்பு மரியாதையோ இவனுக்கு கொடுத்திருக்க மாட்டார்கள். அல்லது இவனுக்கு ஒரு சோஃபா செட்டோ அது முன்னாடி ஒரு கார்பெட்டோ போட்டு உட்கார வச்சிருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு மூலையிலே ஒரு கிழிஞ்ச சாக்கு துணியை போட்டு உட்கார வச்சிருப்பாங்க. ஆம் பிரியமானவர்களே, உலகத்தாரால் ஒடுக்கப்பட்டு, உலகத்தாரால் கேவலப்பட்டு, அவமானப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, தள்ளப்பட்ட இடத்திலே அவன் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறான். நல்ல சரீரமாக இருந்தாலும் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாங்கனாக்க அவனை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? பிச்சைக்காரன் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறான்னு சொல்லுவாங்க. எனக்கு அன்பானவர்களே, 40, 50 ஆண்டுகளுக்கு முன்பாக அநேகருடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே பார்ப்போமானால் நாமும் அநேக விதங்களிலே கீழ்த்தரமான தாழ்ந்த நிலையிலே காணப்பட்டு இருப்போம். இருக்க சரியான வீடு இருந்திருக்காது, உடுத்த சரியான ஆடைகள் இருந்திருக்காது, சாப்பிட சரியான உணவு இருந்திருக்காது. ஆனால் இந்த நாளிலோ நம்மை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, தேவனுடைய சமூகத்திலே ஆசீர்வாதத்திற்கு அளவே இல்லை என்பதை இந்த முடவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கிறோம். என்னப்பா மாற்றம்? இவன் ஆண்டவருடைய பிள்ளைகளை நோக்கி பார்த்ததின் வந்த விளைவு முதலாவது மாற்றம் சரீரத்தில், இரண்டாவது மாற்றம் இப்போ அவன் நோக்கி போர்த்த காரணத்தினால் எழுந்து நடந்து தேவாலயத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஒரு மதிப்பு மரியாதை என்னுமே இல்லை. அங்க உலக மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டவனாக ஒரு மூலையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அந்த இடத்துல எச்ச துப்பி இருப்பாங்க, ட்ரைனேஜ் ஓடி வந்துட்டு இருக்கும். அந்த இடத்த யாரும் கூட்டி இருக்க மாட்டாங்க, அவ்வளவு மோசமாக இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுதோ அப்பாறு அல்ல. இப்படி எப்போது எங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறான்? ஆலயத்திற்குள் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஒரு சந்தோஷமான செய்தி அவனுடைய வாழ்க்கையில். இந்த 38, 48 வருடங்களாக அவன் வெளியிலே உட்கார்ந்திருந்தான். ஆனால் இன்றோ அவன் தேவாலயத்திற்குள் அநேக பரிசுத்தவான்கள் மத்தியிலே, அநேக விசுவாசிகள் மத்தியிலே, அநேக உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ளவர்களோடு ஐக்கியமாய் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று இருந்து நாளை அழிந்து போகக்கூடிய ஊழியக்காரர்களை ஒருவன் உற்று நோக்கி பார்த்து இப்பாறு மாபெரும் மாற்றத்தை தன்னுடைய இடத்திலே பெறக்கூடுமானால், நம்முடைய வாழ்க்கையிலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவாதி தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு மாபெரும் மாற்றம் நம்முடைய இடத்திலே உருவாகும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. மூன்றாவது இடத்தில் ஒரு மாற்றத்தை பார்த்தோம். அடுத்தபடியாக நம்முடைய வாழ்க்கையிலே, அவனுடைய வாழ்க்கையிலே தொழிலில் ஒரு மாற்றம் உருவானது. பிரியமானவர்களே, இந்நாள் வரை அந்த 48 வருடங்களாக அவன் அனுபவித்த வாழ்க்கையிலே மற்றவர்களை கையேந்தி சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. மற்றவர்களை சார்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அவன் வீட்டில் சாப்பாடு இருந்திருக்கும், ஆனால் போட்டு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லாத இருந்திருப்பாங்க. அவன் வீட்டில் உணவு இருந்திருக்கும், அவனுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு யாரும் இல்லாத இருந்திருப்பாங்க. அருமையானவர்களே, அநேகர் இடத்துல எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டிருப்பான். உனக்கு என்ன அர்ஜென்ட்டு, வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. உனக்கு என்ன அர்ஜென்ட்டு, கொஞ்ச நேரம் பொறுன்னு சொல்லியிருப்பாங்க. இவனுடைய பசியையோ அல்லது இவனுடைய காரியத்தையோ இவனுக்கு ஆராய முடியவில்லை. ஆனால் இப்பொழுதோ இவன் மற்றவர்களை சார்ந்து அல்ல, ஒரு விசுவாசத்தோடு இனி என்னால் மூட்டை தூக்க முடியும், இனி மற்றவர்களைப் போல என்னால் வேலை செய்ய முடியும், இனி என்னால் எல்லா மனிதர்களைப் போல வேலை செய்து சாப்பிட முடியும், அவனுடைய தொழிலிலே ஒரு மாற்றம் உருவாயிற்று. இதுவரைக்கும் மற்றவர்கள் கை நீட்டி வாழ்ந்து கொண்டு இருந்திருப்போம். ஐயா கொடுங்கய்யான்னு. இன்றைக்கி அப்படி வாழ மாட்டான். இன்றைக்கி என்ன, அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் பிறந்தது. இனி நான் 4 பேருக்கு சாப்பாடு போடுவேன், இனி நான் 40 பேரை சம்பாதிக்க முடியும், இனி நான் 40 பேர் மத்தியில் மனிதனாக கருதப்படுவேன் என்று தன்னுடைய தொழிலிலே அவனுக்கு ஒரு மாற்றம் உருவாயிற்று. அருமையானவர்களே, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் பாருங்கள் எவ்வளவு படிப்படியாக அவனுடைய வாழ்க்கையை உயர்த்துகிறது. இன்று இருந்து நாளை அழிந்து போகக்கூடிய ஒரு தேவ மனிதர்களை நோக்கி பார்த்து இப்படியாக மாபெரும் மாற்றங்களை அவன் சரீரத்திலும் அவன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உருவாக்க கூடுமானால், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவாதி தேவனை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் தொழிலிலே ஒரு மாபெரும் மாற்றம் உருவாகும் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தபடியாக ஒரு மாற்றத்தை நாம் பார்க்க போகிறோம். சமுதாயத்திலே ஒரு மாற்றம் உருவானது. சமுதாயத்திலே இதுவரை அவனை பிச்சைக்காரன் என்று எல்லாரும் கருதி கொண்டு இருப்பார்கள். அவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க தகுதி இல்லாதவர்களாக இருந்திருக்கலாம். அவனுடைய எதிர்காலத்தில் அவனை ஒரு முழு மனிதனாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவனிடத்தில் எல்லாரும் போய் கை கொடுத்து ஹலோ தம்பி நீ எப்படி இருக்கிறன்னு சொல்லி பேசி இருக்க மாட்டாங்க.
ஆனால் இன்று அப்படி அல்ல. அவன் தேவாலயத்தில் உள்ள பெரியோர் சிறியோர் யாவருக்கும் கரங்களை கொடுக்கிறான். இவன் தனிப்பட்ட முழு மனிதனாக அங்கீகரிக்க பிற்பாடு இப்பொழுது இவனுக்கு நிறைய பேர் பொண்ணு கொடுக்க கூட ஓடி வந்திருப்பாங்க. இதுவரைக்கும் சமுதாயத்தில் அற்பமாக ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு ஓரத்தில் ஒதுக்கப்பட்ட மனிதனாக இருந்த அவன் இன்று சமுதாயத்தில் முழு மனிதனாக காணப்படுகிறான். சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த காலை வேளையில் சமுதாயத்தால் ஜனங்களால் உலகத்தாரால் புறக்கணிக்கப்பட்டு அர்ப்பணிக்கப்பட்டு குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு காணப்படுகிறீர்களா? கலங்கி போகாதிருங்கள். அன்று இந்த மாபெரும் மாற்றத்தை ஒரு முடவனுடைய வாழ்க்கையில் செய்த தேவாதி தேவன் இன்றும் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதபடிக்கு அவரை உற்று நோக்கி பார்த்தீர்களானால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை உண்டாக்குவார் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்நாள் முழுவதும் துக்கத்தோடும் பலவீனத்தோடும் சுகவீனத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் வாழ்ந்திருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஊழியக்காரர்களை நோக்கி பார்த்து இவ்வாறு ஒரு மாபெரும் மாற்றத்தை உருவாக்க கூடுமா? ஆனால் வானத்தையும் பூமியையும் சகல சிருஷ்டிகளையும் உண்டாக்கின தேவாதி தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே இதை காட்டிலும் பெரிய காரியத்தை செய்வார். காரணம் என்ன தெரியுமா? உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர், என்னில் இருக்கிறவர் பெரியவர். என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். கடைசியாக சாலமோன் மண்டபத்தில் இருந்து இவனை தேடி வருகிறார்கள். சாலமோன் மண்டபத்தில் யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அங்கே பெரிய மந்திரிகள் இருந்திருப்பாங்க. சட்டசபைக்குள்ளே யார் இருப்பா? மந்திரிகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாம் இருப்பாங்க. அங்கே இருந்து இவனை தேடி ஓடி வருகிறார்கள் என்று 11வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த உலகத்தாரால் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்ட இடத்தில் உட்கார்ந்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ராஜாக்கள் தேடி ஓடி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கானானூர் கல்யாணத்திலே மனிதர்களால் அற்பமாக எண்ணப்பட்ட மூளையிலே வைக்கப்பட்டிருந்ததான ஜாடிகளின் மீது கர்த்தருடைய கண்கள் உலாவினது போல கர்த்தராகிய கண்கள், வானத்தையும் பூமியையும் படைத்த ராஜாவின் கண்கள் உங்கள் மீதும் என் மீதும் உலாவிக் கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எல்லாரும் ஒரு முறை அல்லேலூயா சொல்லுவோம்மா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாலமோன் மண்டபத்திலிருந்து இந்த மனிதனை தேடி பார்க்க ஓடி வந்து அவனுடைய ஆசீர்வாதத்தை கண்டு களி கூர்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த உலக ஜனத்தார் யாவரும் வியக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வருவார் நம்முடைய தேவன். அருமையானவர்களே, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. நீங்கள் சுகமடைந்த பின்பு இந்த முடவனைப் போல தேவாலயத்திற்கு சென்று தேவனை துதித்து குதித்து மகிமைப்படுத்த வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொண்டு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக அதிசயங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். நாம் அவரை துதித்து குதித்து மகிமைப்படுத்தி இருக்கிறோமா? ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கள். கர்த்தர் உங்கள் யாவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.